வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஜென் எளிமையாக வாழும் கலை ஜோங்மியோ மசுனோ எழுதின புத்தகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் 2வது பாட்டில் உள்ள மொதல் 10 விஷயத்த சுருக்கமாகவும் மீதி இருக்கிற 5 விஷயத்த நல்லா விரிவாகவும் பார்க்க போகிறோம். மொதல் 10 விஷயத்தில் 10 விஷயம். முதலாவது, உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொருத்தரை நீங்கள் யார் என்று கண்டுபிடிங்கள். நமக்குள்ள இருக்கிற இன்னொருத்தரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம ஆழமா இது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நாம் தான் தவிர்த்து நமக்குள்ள இன்னொருத்தர் இருக்காருங்கிறத பத்தி தேடுங்க. அப்படி ஒருத்தர் தேடும்போது தான் உங்களோட முழு சுதந்திரத்தையும் முழு விஷயத்தையும் அனுபவிச்சு பார்க்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு அளப்பரிய ஆற்றலும் சுதந்திரமான ஒருத்தர் இருக்காருங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 2வது, இன்னும் நடந்திராத விஷயங்கள் குறித்து கலக்கம் கொள்ளாதீர்கள். எப்பவுமே என் மனசு பதட்டமாவே இருக்கு. ஏதோ ஒண்ணு ஆயிருமோ, அடுத்து ஏதோ நடந்துருமோ, ஏதோ ஒண்ணு நடந்துருமோங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்குன்னு ஒரு குரு சீடர் குருட்ட கேட்கும்போது, குரு சொல்றாரு, "அந்த பதட்டத்த என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு அத சரி செய்றேன்" அப்படிங்கிறாரு. ஏன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டங்கிறது, நீங்க உங்க மனசால உருவாக்கப்படுறது தான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாரு. 3வது, உங்கள் வேலையில் இனிமை காணுங்கள். இந்த ஃபீல்ட்ல முழுக்க முழுக்க இவரு நமக்கு என்ன சொல்றாருன்னா, வேலைய பத்தி ரொம்ப அதிகமா சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நீங்க செய்யற வேலையில அவ்வளவு ஈடுபாட்டோட உங்கள மறந்து நீங்க செய்யுங்க. நீங்க அன்றாடம் உள்ள ஒவ்வொரு வேலையும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் குடுக்கறதுக்கான விஷயம் நடக்கப் போகுது. அப்படிங்கும்போது நீங்க மத்த விஷயங்கள் உள்ள ஒரு வேலையில உள்ள சில விஷயங்கள் உள்ள குறை சொல்றத விட்டு, அதிலேயே உண்மையான முழுமையா ஈடுபாட்டோட வாழத் தொடங்குங்கள். 4வது, உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். இதுன்னு வேலையில நம்மள மூழ்கடிச்சிருங்கங்கிறாங்க. அதுக்குள்ளேயே அது உள்ள அப்படியே இன்வால்வ் ஆகி தன்னை மறந்து அதுக்குள்ளேயே ஈடுபட்டுருங்க. அப்படி நீங்க ஈடுபாட்டோட செய்யும்போது தான், உங்களால உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைய கண்டுபிடிச்சு, உங்களுக்குள்ள இருக்கிறத வெறுமையாக்கி, அந்த வேலையில ஈடுபாட்டோட போக முடியும். இத எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு வேலைய செய்றோம். அதுக்கு ஒரு ஆஃபீஸ்ல இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு தீர்வு சொல்லும்போது பல்வேறு குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன சொன்னேன்னா, எண்ணங்கள் நெறைய வந்து போறத, அந்த எண்ணங்களுக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவுல தான் அந்த வெறுமை இருக்கு. அதனால அந்த மனச நீங்க அந்த வெறுமையில பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அப்போ அந்த தீர்வு கிடைக்கும்போது, உங்கள அறியாம நீங்க அந்த வேலையில முழுமையா ஈடுபடும் வேலையில் மூழ்கடித்து செய்யுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க வேலைய பார்த்து எந்த சூழ்நிலையும் எரிச்சல் அடையாதீங்க. உங்க வேலைய பார்த்து என்னன்னா இவ்வளவு வேலை இருக்கு. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க வேலைய செஞ்சுட்டு இருக்கோம்னு இல்லாம, அந்த செஞ்சுட்டு இருக்க வேலைய இப்போ நான் எந்த அளவுக்கு இத முழு கவனத்தோட, கன நேர லைஃப்போட நான் செய்றேன்னு, அந்த வேலைய ஒரு புதுசா பார்த்து, அதுக்குள்ள ஈடுபாட்டோட செய்றேங்கிற உணர்வோட அத செய்யும்போது அது உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குது. உங்கள இன்னும் செழுமைப்படுத்துது. இப்ப நம்மட்ட இருக்கிற வேலையில உள்ள உண்மையான விஷயத்த, உண்மையான இன்பத்தையே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அந்த வேலையில இவ்வளோ ஒரு இன்பமான விஷயம். ஏன்னா அந்த வேலைய செய்யும்போது நம்ம கவனிக்க தவறுன, நம்ம கவனிக்காத விஷயங்கள் நெறைய இருக்கு. அப்போ அந்த வேலையில நீங்க முழுமையான இன்பத்த கண்டு உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அல்டிமேட்டா அவர் சொன்னது எக்காரணம் கொண்டும் யாரையும் குற்றம் சாட்டாதது. அதாவது கில்ட்டியா ஃபீல் பண்ற மாரி யாரையும் குற்றம் சாட்டாதீர்கள் அப்படின்னு. உங்க வேலைய ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கோங்க. பிறர் மீது குற்றம் சாட்டாதீர்கள். எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ற அத்தனையுமே நம்மளோட வேலையில எல்லாமே ஒரு அர்த்தமுள்ளது தான், மதிப்புள்ளது தான். அத விஷயத்த தான் நம்ம செய்றோம். அப்போ இந்த வேலைய நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது மத்தவங்கள குற்றம் சொல்லி நம்ம அதுல செய்யும்போது நம்மளால நம்ம வேலைய ஈடுபாட்டோட செய்ய முடியாது. அதனால வெவ்வேறு விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனா, நீங்க செய்ற வேலையில இது ஒரு முக்கியமான வேலை தான். இது ஒரு அர்த்தமுள்ள வேலை தான். மதிப்புள்ள வேலை தான். அப்படிங்கிறத உணர்ந்து அத செய்யும்போது தான் உங்களால ஈடுபாட்டோட செய்ய முடியும். யார பற்றியான குற்றம் சாட்டுகளுக்கு தோணவே உங்களுக்கு தோணாது. அடுத்தது பிறர உங்களோட ஒப்பிடாதீர்கள். இதுவும் மிக மிக முக்கியமானதா சொல்றாரு. எந்த சூழல்லயும் நீங்க உங்கள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கம்பேரிசனே வேண்டாங்க. கம்பேரிசன் பண்ணா என்ன நடக்க போகுது? ஒண்ணு நான் பெருசுன்னு தோணும். இல்லன்னா நான் சிறுசு. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தோணும். இல்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தோணும். இந்த 2க்கும் நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டு, இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்போது, அந்த கன நேர லைஃப்ல உங்களால இருக்க முடியாது. நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறது, ஓ ஈடுபாட்டோட அத செய்றதுங்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்ல. அதே மாரி கம்பேரிசன் பண்ணாம வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா, இத நீங்க புரிஞ்சு உணர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்கட்ட இருக்கிற அந்த கம்பேரிசன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பீடு செய்றதுங்கிறது
உங்கள விட்டு போயிரும். எப்போ ஒப்பீடு செய்யாம இருக்கோமோ, அப்பவுமே நம்ம வேலையில கவனம் வந்துரும். இது பெருசா, நான் பெருசா, சிறுசாங்கிற அந்த போராட்டமே இல்லாம, நான் என்ன செய்றேனோ அப்படிங்கிற விஷயத்தோட ஈடுபாடு வந்துரும். ஒப்பீடு செய்யாதீர்கள். அடுத்தது, உங்களிடம் இல்லாததை தேடாதீர்கள். இல்ல. அதாவது ஒரு சாதாரண வேலைய தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அப்படிங்கிற சில கூற்று இருக்கு. ஆனா சாதாரண வேலைய சரியா செஞ்சவங்க தான் மிக அற்புதமான வேலையா இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால நாம செய்றது ஒரு பயனற்ற வேலை, நமக்கு சரியா இல்லாத வேலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க இன்னைக்கு பயனற்ற வேலையா செய்ற விஷயம், ஒரு பெனிஃபிட்டே இல்ல. இத போய் எதுக்கு செஞ்சீங்கிற விஷயம் கூட, நீங்க அதுல உங்கள மறந்து, அதுல எவ்வளவு ஈடுபாட்டோட அத விரும்பி அத செய்யும்போது, அதுல கிடைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா பயன்படும். அது கண்டிப்பா வீண் போகாது, வேஸ்ட் ஆகாது. செய்யும் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஈடுபாட்டோட செய்யுங்க. சிந்திப்பதை நிறுத்த அவ்வப்போது முயற்சி செய்யுங்கள். அதாவது நமக்கு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த வெறுமைக்குள்ள கூட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஜென்னோட தொடக்க பாடமே 1ஆம் நம்பர் வெறுமையில் இருங்கங்க தான். அதுக்கு கிடைக்கிற கேப்லலாம் அவர் குடுத்துக்கிட்டே வர்றாரு. அந்த சிந்திப்பதை நிறுத்த அவ்வப்போது முயற்சி செய்யுங்கள். நீங்க ஒரு பிரச்சனைய தீர்ப்பதற்கான விஷயங்கள் பத்தி 2 எண்ணங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 எண்ணத்துக்கு நடுவுல நமக்கு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம இது பண்ணுங்க. நமக்கு அதனாலேயே சிந்திப்பதை நிறுத்துவதற்கு தான் ஜாசன் தியானம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் நம்ம முதுக நேரா நிமித்தி, அப்படியே ஆழ்ந்த கவனத்துல மூச்ச கவனிச்சுட்டு, சும்மா அப்படியே இருக்கும்போது இருக்குது. இல்ல அந்த சாசன் தியானத்துல இல்லைன்னா, சும்மா வெறுமையா இருக்கிற விஷயத்த நீங்க உணர்ந்து பாருங்க அப்படிங்க. அந்த மாரி விஷயங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது, நெறைய விஷயத்த நீங்க புரிய முடியும். இன்னைக்கு நமக்கு நம்மள சுத்தி இருக்க அதிகமான தகவல்களால திணறடிக்கப்பட்டிருக்கோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ விஷயங்கள வேறுபடுத்தி பார்க்கிறது. இதுதான் தேவை, இது தேவையில்ல. ரைட். வேறுபடுத்தி பார்த்தோமா, என்னோட வீட்ல இருக்கிறேன்னா, நான் வீட்ல இருக்கும்போது எந்த விஷயத்தையும் வேலையில உள்ள விஷயத்த கொண்டு வர மாட்டேன். அதிலேயே மூழ்கி அந்த இன்பத்திலயும், மகிழ்ச்சியிலயும், சந்தோஷத்திலயும் திளைத்து இருப்பேன். அலுவலகத்துக்கு போயிட்டேன்னா, அலுவலகத்துல இத விட தெளிவா யாராலும் செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் புரிஞ்சு, உணர்ந்து, ஈடுபாட்டோட லயிச்சு என்னோட அலுவலக வேலைகள செய்வேன். இப்படி வேறுபடுத்தி அந்தந்த வேலைகள்ல ஈடுபட்டு செய்யுங்க. இங்கே இருக்கும்போது அங்கேயும், அங்கே இருக்கும்போது இங்கேயும் போட்டு வாழ்க்கைய குழப்பாதீங்க. ரொம்ப அதுல வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப ஆசுவாசமா, ரிலாக்ஸா இந்த இடமே நான் ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷமா கொண்டாட வேண்டிய இடம்ங்கிற அந்த ஃபீலிங்கோட உள்ள வாங்க. நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த ஒவ்வொரு சூழலையும் நான் ரசிச்சு அனுபவிப்பேன். அப்படிங்கிற அந்த உணர்வோட வாழும்போது, உங்களோட வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். அதனால அடுத்ததா, நமக்கு இப்போ ஜாசன் தியான கூட்டத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. 41. அதாவது எவ்வளவுதான் நம்ம வெளி உலகத்த சுத்தி இருந்தாலும், நம்மளோட கவலைகளையும், மன அழுத்தத்தையும் போக்குறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிம்பாங்கல்ல. அது மாரி அங்க கோயில் இருக்கு. ஜாசன்ல உள்ள கோயில். அந்த ஜாசன் கோயில்ல பொதுமக்கள் வருவாங்க. தியான பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அதுல கலந்துக்குருவாங்க. அதுக்கு பேரு ஜாசனாய் அப்படின்னு சொல்லி பேரு. அதுல தலைமை துறவியா இருக்கிறவங்க அந்த பயிற்சி வகுப்பு எடுப்பாங்க. அப்படி நடத்திட்டு வரும்போது, தியானத்துல ஈடுபடுறதுல பெரிய அளவுக்கு சவாலும் கிடையாது. அது எப்படி செய்யணுங்கிற அந்த அடிப்படைய புரிஞ்சுக்கிட்டாலே யாருனாலும் எளிமையா செஞ்சிடலாம். அப்ப அந்த சாசன் தியானத்துல தியான நிலையில அமர்ந்து, அந்த அடி வயித்துலருந்து அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உங்க உடம்புக்குள்ள ஒரு கதகதப்பு. அவ்வளவு குளிரான சூழ்நிலையும் உடம்புக்குள்ள ஒரு கதகதப்பு ஏற்படுது. அந்த உடலோட கதகதப்புல ஆழ்ந்து சுவாசிக்கும்போது, உங்களோட ரத்த ஓட்டம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் உள்ள அந்த விரல் நுனி வரைக்கும் உங்களுக்கான முழுக அப்படி பாய்ஞ்சு அப்படி போயிட்டு வரும். அதுல ஒரு கதகதப்ப உணர்வீங்க. அப்போ நீங்க அந்த ஜாசன் தியானத்துல அப்படியே திளைக்கும்போது, அருமையான வார்த்தை. ஜாசன் தியானத்துல அப்படியே திளைக்கும்போது, அப்படியே ஆல்ஃபா நிலையில அடைவேன். அந்த ஆல்ஃபா நிலையில அடையறதா இப்ப உள்ள ஆய்வுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜாசன் தியானத்திலே நிலைச்சு நின்னு, நம்மளோட ஆசுவாசமா, ரிலாக்ஸா அந்த ஆல்ஃபா நிலையிலேயே அப்படியே அதுதான் ஆட்கொள்ளுது. நீங்க அத தேடல. அது உங்கள ஆட்கொண்டு உங்களோட அப்படியே இருக்கும். அந்த ஆசுவாசமான நிலைய நீங்க அடையறதுக்கு இந்த மாரியான தியான நிலையில வருங்க. பொதுவா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் நான் கோயில்ல அவங்கள அப்படியே தனித்து பார்ப்பேன். அந்த குரு சொல்றாரு. நான் அப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அவங்க முகத்துல அப்படியே உள்ள அந்த கோயிலுக்குள்ள வரும்போது, அப்படி ஒரு கவலையிலயும், வருத்தத்திலயும், ஒரு சோகமான முகத்திலயும் அப்படியே உள்ள வருவாங்க. அப்புறம் அந்த ஜாசன தியானத்துல அப்படியே அமர்ந்து, ஃபுல்லா அந்த ஆசுவாச மனநிலைய அப்படியே அடைஞ்சு முடிஞ்சு, ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரம் கழிச்சு அப்படி வெளிய போம்போது, அவங்க முகத்துல அப்படி ஒரு தெளிவும், அப்படி ஒரு அமைதியும் அது தெரியும். இத பார்க்குற ஒவ்வொரு கணமும் எனக்கு அவ்வளோ இன்பமா இருக்கும்.
எப்படி உள்ள வந்தாங்க, இப்ப வெளிய போகும்போது ஒவ்வொரு முகத்திலும் எப்படி ஒரு அமைதி, இன்பமும் கிடைக்குது. நீங்க இந்த இடத்த வந்து ஒரு இதாவே சொல்லி இது ஒரு குப்பை தொட்டியா நினைங்க. இந்த இடத்த ஒரு டஸ்ட்பினா நினைங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை குப்பைகளையும் இங்க வந்து கொட்டிட்டு, நீங்க அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா போங்க அப்படின்னு. சோ அத வந்து தாசன் தியான கூட்டம்ங்கிற விஷயத்துல கலந்துக்கோங்க. 42 ஒரு பூச்செடியை நட்டு வளருங்கள். இந்த உலகத்துல உள்ள இயற்கையில உள்ள இதுல நம்ம எவ்வளவு தூரம் தினசரி ஒன்றி கலக்க வாய்ப்பு இருக்கோ அதோட கலந்துக்கோங்க. இயற்கை உலகுல ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தம் புதிய நாளு. ஒரே ஒரு பூச்செடியை வளர்க்கறத பத்தி குறிப்பா யோசிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா ஆழமா யோசிங்க. ஒரு சின்ன பூந்தொட்டிய வாங்கி, அதுல பூச்செடி ஒரு விதைய அப்படியே நட்டு பார்த்து, தினமும் காலையில அது கூட நின்னுட்டு கொஞ்ச நேரம் பேசுங்க. பூவே நீ வளர்ந்திருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு தண்ணி ஊத்தட்டுமா? நீ எப்ப வரப்போற? உன்னைய பார்க்கறக்கு எனக்கு ஆசையா இருக்கு. அப்படிங்கிற அந்த விருப்பத்த தெரியப்படுத்தி, அந்த பூவோட செடியில பேசுங்க. அது கொஞ்சமா அப்படியே வளரும். அப்புறம் அந்த மலர் வெளிய வரும். அந்த மலர் அப்புறம் மொட்டு விடும். அது கூட ஒரு நிமிஷம் நின்னு, "நீ உனக்கு உன்னைய பார்க்க ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி அது கூட அப்படியே பேசும்போது, அந்த மாற்றங்கள கவனிக்க கவனிக்க அப்படி ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். இயற்கை உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசுங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தம் புதிய நாளு. இதுல மனுஷனாகிய நான் தான் தேவையில்லாம என்னோட பாஸ்ட் லைஃப்ப பிடிச்சுக்கிட்டு, கடந்த காலத்த பிடிச்சுக்கிட்டு, இப்படியே பிடிச்சுட்டு, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, என்னதான் செய்ய? அப்படிங்கிற விஷயத்துல மனுஷன் சிக்கிக்கிட்டு இருக்கான். ஆனா, ஒரு விதையிலேருந்து ஒரு பூச்செடி வளரும்போது, அதுக்கு எதுவுமே இல்ல, யாருமே இல்லாத ஒரு இடத்துல அது தொடர்ந்து அப்படியே இருக்கிறத அந்த பார்க்கும்போது, உங்களுக்கு இயற்கையோட தொடர்ந்து நீங்க அதோட கலக்க ஆரம்பிக்கிறீங்க. இயற்கையோட தொடர்பு கொண்டு இருப்பது தான் ஜென்னோட வாழ்க்கை முறை. ஜென் லைஃப்ங்கிறதே நேச்சரோட கலந்து இருக்கிறது தான், நேச்சரோட தொடர்புல தொடர்ந்து இருக்கிறது தான். ஸோ மனித வாழ்க்கைங்கிறது வந்து இயற்கைக்குள்ள ஒரு இன்ற ஒன்று. நாமளே இயற்கையில ஒரு அங்கம் தான். எப்படி ஒரு மரம், செடி, கொடி, உயிர் எல்லாம் இருக்கிறது போன்று இயற்கையில உள்ள ஒரு பகுதி தான் நாம அப்படிங்கிறத உணர்ந்து அதுல வாழும்போது, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளோட வாழ்க்கையுமே வந்து ரொம்ப அ ரொம்ப ரொம்ப சுதந்திரமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கும். இப்ப அதே மாரி ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அந்த தோட்டத்துக்கு போம்போது நான் பார்க்குறேன். ஒரே தோட்டம் தான். ஆனா காலையில பார்க்கும்போது ஒரு வித அழகாகவும், மாலையில அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அது மறையும்போது இன்னொரு வித அழகாவும், அந்த தோட்டத்தில கிடைக்கிற இலைகள் உதிர்ந்து கிடக்கிற அழகும், அந்த புதுசா முளைக்கிறதும், அந்த செடிகளும், அது மேல பட்டிருக்க நீர்த்துளிகளும், அந்த தோட்டத்த வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அது மாறிக்கிட்டே இருக்கு. அத பார்க்க பார்க்க அப்படி ஒரு மகிழ்ச்சியும், இன்பமும் கிடைக்குது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் புதுசு தான். ஒவ்வொரு தினமும் புதுசு தான். இது மனுஷங்களுக்கும் பொருந்தும். தினசரி நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல மூழ்கி இருந்தாலும், இரவு வந்துருச்சா, முடிஞ்சிருச்சு. பகல் அடுத்த நாள் காலையில வந்துருச்சா, தொடங்கிருச்சு அப்படிங்காரு. இத நான் ஷார்ட்டா எனக்கு தகுந்த மாரி எப்படி நினைப்பேன், நைட் ஆனா நம்ம இறந்துர்றோம். காலையில ஆனா பிறக்கிறோம். அப்ப நைட்டு இறந்துட்டோம்னா, அதோட எல்லா கவலையும் மத்த விஷயமும் முடிஞ்சுது. காலையில புதுசா பிறக்கிறோம். அப்ப பிறந்து நான் இன்னைக்குள்ள புது புது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவிச்சு, ரசிச்சு வாழப்போறேன். என்னோட கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே இரவு இறந்துருச்சு. இப்ப புதுசா பிறந்து, இப்ப புதுசா நான் அந்த விஷயத்த பார்க்க போறேன். இந்த மாரி ஒவ்வொரு நாளும் புதிய நாளே அப்படிங்கிற உணர்வோட வாழணும். அதுக்கப்புறம் முறையாக தொடங்குங்கள். நாம ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறையா தொடங்குறது. உங்கள சுத்தி ஏராளமான நல்ல விஷயத்த உருவாக்குறது எப்படி? இப்ப நம்மள சுத்தி ஒரு நல்ல விஷயத்த உருவாக்கணும். என்ன செய்யலாம்? அப்படிங்கிறதுக்கு அவரோட இதில சொன்னாங்க. ஜப்பான்ல வந்து பொதுவா அந்த புது வருஷம் பிறந்தோனே வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு தான் வருவாங்க. அந்த கோயிலுக்கு வந்தோனே, இந்த வருஷமே எனக்கு ஃபுல்லா நல்லா அதிர்ஷ்டகரமா அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்றதுக்கு அதுக்குன்னே ஒரு பிரார்த்தனை சடங்குலாம் வச்சிருக்காங்க. அதிர்ஷ்டங்கிறது மேலும் மேலும் அதிகமான அதிர்ஷ்டத்த கொண்டு வரும். அதே மாரி துரதிர்ஷ்டமும் தன்னோட துரதிர்ஷ்டத்த தொடர்ந்து அதிகமா கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ, நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போதும், ஒரு வேலைக்கு பொருந்தும் எதிர்பாராத விஷயம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வேலை கிடைச்சிருக்கிறதோ, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா இருந்தாலும், அதுல நீங்க மூழ்கடிச்சு, உங்களோட வேலையில நல்ல வாய்ப்புகள பெற்று தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்த கொண்டாடுங்க. எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிறத நெனச்சு கொண்டாடுங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கூட்டு வந்துகிட்டே இருக்கும். புதிய புதிய அதிர்ஷ்டங்கள உங்களுக்கு கூட்டு வந்துகிட்டே இருக்கும். இதே மாரி தான் துரதிர்ஷ்டமான விஷயத்துல சூழலுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, எனக்கு உங்களுக்கு துரதிர்ஷ்டத்த நோக்கி அது கூட்டு வந்துகிட்டே இருக்கும். விஷயங்கள் சரியா போய்க்கிட்டு வரைக்கும் நீங்க நெனச்சதெல்லாம் உங்கள வாய் விட்டு சத்தமா கடிந்து கொள்ளுங்க. துரதிர்ஷ்டமே ஏன் இப்படி இருக்க? நீ எனக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி. அத வந்து வார்த்தையால சொல்லி உங்களோட நீங்க வாய் விட்டு சத்தமா சொல்லி கடிந்து கொள்ளுங்கள். ஜென்மத்துல இதுக்குன்னு ஒரு பயிற்சியிலே இருக்குமாம். ஞானத்த நோக்கி பயணத்துல இருக்கும்போது சில பேர் தடுமாறுவாங்க. அவங்களுக்கு கடிந்து கொள்வதற்குன்னு சில வார்த்தைகள் வச்சிருக்காங்க. கட்ஸு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அப்படின்னா துரதிர்ஷ்டமே விலகி போ அப்படிங்கிறது.
சரியான நேரத்துல அதை பயன்படுத்தும் போது அப்படியே அந்த விஷயம் மாறிடுது அவங்களுக்குள்ள. ஸோ துரதிர்ஷ்டம் தலை போது அதை துண்டித்து விடுங்கள். நல்ல அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அதை வரவேற்று அதை முழுமையா பயன்படுத்தி அதோட வாழ்க்கையிலே அதோட கலந்து வாழுங்க. இது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ரகசியம் அப்படிங்க. அடுத்தது, உங்களுடைய சுயத்தை கொண்டாடுங்கள். இது ஒரு கான்செப்ட். இது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எப்படின்னு கேளுங்க. உங்களுடைய சுயத்தை கொண்டாடுங்கள். ஒரு தாயத்து உங்களுடைய மற்றொரு வடிவமாகுங்கிறாரு. எங்களுடைய கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சில சமயங்கத்துல என்ட்ட கேட்டு வந்து, என்கிட்ட ஏதாவது தாயத்து குடுங்க. ஒரு சக்தி மிகுந்த தாயத்து குடுங்கன்னா, இந்தாங்க இந்த தாயத்து. இது ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. இது அதிக பலன் அளிக்கக்கூடியதுன்னோனே, அந்த தாயத்த குறித்து மக்களுக்கு புரிதல் இல்லைன்னாலும், நான் அவங்கள்ட்ட அத பத்தி பொறுமையா எடுத்து சொல்றேன். தாயத்து தான் கடவுளோட திருவுருவத்தோட மற்றொரு வடிவம். இது புத்தரின் மற்றொரு வடிவமா நினைச்சுக்கோங்க. நீங்க கட்டுற அந்த தாயத்த ஒரு கடவுளா நினைச்சுக்கோங்க. இல்ல புத்தரோட மறு வடிவமா நினைச்சுக்கோங்க. அந்த தாயத்த நீங்க கரெக்ட்டா பராமரிச்சுட்டு வரும்போது, நீங்க கடவுளையே பராமரிச்சுட்டு வர மாரி ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்ப நீங்க அத பாதுகாத்து வரணும், அத தாயத்த வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த உங்களோட சுயத்த தான் நீங்க கொண்டாடுறீங்க. அத கொண்டாடுறது மூலமா உங்களோட சுயத்த கொண்டாடுறீங்க. ஒரு தாயத்து உங்கட்ட இருக்கும்போது, அது உங்கள பாதுகாக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால, நீங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ற எண்ணம் உருவாகும். ஆனா அது தப்பு. ஒரு தாயத்து என்கிட்ட இருக்கு. எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்கள வந்து எப்பயுமே கவனக்குறைவா இருக்கும்போது, நீங்க கடவுளையே ஆபத்துக்குரியவரா மாத்துறீங்க அப்படிங்கிற ஆங்கிள்ல சொல்றாரு. இதை தவிர்ப்பதற்காக உங்களுடைய நடத்தையை குறித்து எப்போதும் பிரஞ்சையுடன் இருங்கள். என்னோட ஒவ்வொரு நடத்தையும், ஒவ்வொரு பேச்சும், செயலிலயும் ரொம்ப பிரஞ்சையோட, கவனத்தோட இருங்க. உங்க சுயத்த கொண்டாடுங்க. ஒரு தாயத்த உங்களோட வச்சிருப்பதன் உண்மையான அர்த்தம் இதுதான். ஒரு தாயத்த வச்சிருக்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது. எளிமையாக சிந்தியுங்கள். 45. வெளிப்பார்வைக்கு வசீகரமாக தோன்றினாலும் அப்படின்னு. உங்க மனசுல நீங்க உண்மையை திருப்திப்படுத்த விரும்பினால் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை அப்படியே டாட் போட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அவருக்கு அதாவது அவரோட லைஃப்ல உள்ள பார்த்த ஒரு விஷயம். ஓம் ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஜப்பானிய பதார்த்தம். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் சாப்பிட போறாரு. அது வந்து ஆக்சுவலா அதுல வந்து ஃப்ரைட் ரைஸ், ஆம்லெட், கெட்டப்ன்னு சொல்லி உள்ள ஒரு உணவு. இப்ப இதுதான் நான் சாப்பிட போறேங்கிற உணர்வோடயே அந்த கடைக்கு சாப்பிடறதுக்காக நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க போய் லிஸ்ட்ட பார்த்தோனே, பிரைஸ் லிஸ்ட்ட பார்த்தோனே அதுல பார்த்தா, ஹிமாஷுன்னு சொல்லி இன்னொரு பதார்த்தம் இருக்கு. அது வந்து மாட்டுக்கறியும் இதுவும் அடங்குனது. அந்த படமும் அதுல போட்டிருக்க அந்த உணவு பட்டியல்ல உள்ள அந்த பிக்சரும் பார்க்கும்போது, ச்சே! இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் போலயே! இத சாப்பிடலாமா? இந்த பதார்த்தம் நல்லா இருக்குமே! இத தேர்ந்தெடுப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குன்னு மூயாகி அப்படின்னு சொல்லி இன்னொரு பதார்த்தம் வருது. அது பக்கத்துல இவரு கவனம் இருக்குது. அதுல போய் பார்க்கும்போது, ச்சே! இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே! அப்ப நம்ம இதையே ஆர்டர் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லி அந்த பதார்த்தத்த ஆர்டர் பண்ணிடுறாரு. அவரு போனது முதல்ல உள்ளது வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ், ஆம்லெட் அந்த பேஸ்ல. 2வதா ஈர்த்தது மாட்டுக்கறி இது. 3வதா உள்ளது அதுக்கு இல்லாத வேற ஒண்ண ஆர்டர் பண்ணிறாரு. அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுறாரு. இது 2லயும் உள்ளது போல இல்லையே! இது சுமாரா தான் இருக்கு. இது சரியில்லையே! இத ஏன் தேர்ந்தெடுத்தோம்? இது எப்படி இதுக்குள்ள போனோம்? இன்னும் கொஞ்சம் நல்லதா சாப்பிட்டு இருந்திருக்கலாமே! தேர்ந்தெடுத்ததுல தப்பு பண்ணிட்டோமே! அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. இது ஒரு அபத்தமான கதையா இருந்தாலும், உங்களுக்கு இது என்ன பாடத்த குடுக்குது? என்ன படிப்பினைய குடுக்குது? அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க எப்பயுமே குழப்பத்துல இருக்கும்போது, எளிமையானத தேர்ந்தெடுங்க. சிறந்ததா இருக்கும். அதுதான் சிறந்ததா இருக்கும். நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது, எளிமையானதை தேர்ந்தெடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். ஜென் தத்துவத்துல இச்சிகோ இமாய் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. தியானத்தின் மூலமா ஒரு விஷயத்த அப்படியே கவனக்குவிப்பு அடையறதுக்குன்னு வழி ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் முயற்சி செய்யணும் அதுல. ஆனா, ஒரே ஒரு விஷயத்துல தான் கவனம் செலுத்தணுங்கிறது தான் அதுல உள்ள பொருள். நம்ம அதுவா, இதுவா, அப்படியா, இந்த இத எடுப்போமா, அத எடுப்போமான்னு போட்டு குழப்பிட்டு இருக்காம, எந்த ஒண்ண தேர்ந்தெடுக்கிறோங்கிறத தான் கவனத்த குவிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு மனநிறைவ குடுக்கும். சின்ன அந்த ஒரு சாப்பாடு விஷயத்துல இருந்து நம்ம எதுல ஒண்ண தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப இது ஜென் கதைகள். ஜென் கதைகள்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குரு ராஜா. அமைதி. இரைச்சல் நிறைந்த ஊர்ல ஒரு மலை. அந்த மலை காட்டுக்குள்ள ஒரு துறவி வாழ்ந்துட்டு வர்றாரு. அற்புதமான இயற்கை சூழல் அமைஞ்சு, அருவியும், மலையும் இருக்கக்கூடிய அந்த இதுல நடுவுல ஒரு காட்டுக்குள்ள ஒரு அமைதியான சூழல்ல ஒரு துறவி உட்கார்ந்திருக்காரு.
இந்த துறவிய பத்தி அந்த ஊருக்கு வெளியில ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுனாங்க. அந்த துறவி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர் இடத்துக்கு போனோம்னா நமக்கு நெறைய அருள் கிடைக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப நான் அங்க போனப்போ எனக்கு ஒரு எல்லாமே சுகமா மாறிருச்சு. என்னோட உடல் நோயும் போயிருச்சு. என் மனசு ரொம்ப நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையே மாற்றா இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அருள் கிடைக்கிறது. அதனால அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஒரு நல்ல துறவி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. நமக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஊருக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இத கேட்டு கடைசியில ராஜாக்கு இந்த நியூஸ் வருது. என்னடா இவ்ளோ அருமையான விஷயத்த சொல்றாங்க, செய்தி சொல்றாங்க. நாமளும் எப்படின்னு போய் பார்த்துருவோமே! அப்படி என்னதான் இருக்கு? அவர்கிட்ட இருக்கிற நம்ம சக்திய ஃபுல்லா வாங்கிருவோம். அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அருளையும் சக்தியும் வாங்கிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கிளம்புறாரு. ஒரு 7 நாள் பயணம் பண்ணி அந்த துறவிய போய் பார்க்குறாரு. அங்க பார்த்த உடனே அந்த துறவி வந்து, "ஐயா வாங்க, உட்காருங்க." ராஜா வந்து, "ஆ மதிப்புமிக்க துறவியே, நான் வந்து இந்த நாட்டோட ராஜா. உங்கள சந்திக்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இல்லாத பணமோ, தங்கமோ, வைரமோ எதுவும் இல்ல. என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் எல்லாமே வச்சிருக்கேன். ஆனா எனக்குள்ள ஒண்ணே ஒண்ணு தான். எனக்குள்ள தொடர்ந்து மனசு ஒரு குழப்பமாவே இருக்கு. எப்பவுமே அமைதி இல்லாமயே இருக்கு. தெளிவடையறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அருள் குடுங்க." உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டு, "உன் கேள்வியிலே பதில் இருக்கு. நீ சொன்னத அப்போ நான் சொல்றத நீ செய்வாயா?" அப்படிங்கிறாரு. ராஜா, "நான் செய்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன்." இன்னையிலிருந்து குரு சொல்றாரு. இன்னையிலிருந்து ஒரு 15 நாள் என்னோட நீ பயணிக்கணும். உனக்கான உணவ நீயே தான் தேடிக்கணும். நீ உன்னோட வாயில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உன் அரண்மனையில் உள்ள வைரத்துக்கு சமானமானது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அரண்மனையில உள்ள வைரத்துக்கு உன் வைரத்த தூக்கி சாக்கடையில போடுவியா? போட மாட்ட. அப்போ உன்னோட வார்த்தைய எப்படி பயன்படுத்துவ? அந்த அளவுக்கு உன்னோட தேவைக்கு முக்கியமானதுக்கு மட்டும் தான் உன்னோட வார்த்தைய பயன்படுத்தணும். அர்த்தமற்ற பேசக்கூடாது. இதுக்கு சம்மதமாங்க. உடனே ராஜா சம்மதம் சொல்லி சேர்ந்துறாரு. முதல் நாள். துறவி பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு. அமைதியா இருக்கணும். அவருக்கு மூளையில பல கலவரங்கள் இருக்கு. என்னடா அது ஓடுது, இது ஓடுது, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. இது என்னன்னா இங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கோமே. ஒரு ஒரு இதே இல்ல. ஆனா மூளையில தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா பேசவும் கூடாது. பேசினா தான் நெறைய விஷயங்கள் எல்லாம் புரிபடும். பேசினா தான் புரியும். ஆனா இங்க எதுவுமே பேசவும் கூடாதுன்ட்டாரே. சரி ஏதோ சொல்லிட்டாரு செய்வோம்ன்னு சொன்னோனே பேசி முடிச்சுறாரு. அந்த நைட்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு அமைதி நிலை மனசுல ஏதோ ஒண்ணு தோணுது. ஆனா பெரிய அளவுல ஒரு சின்ன மாற்றம், ஒரு விஷயம் அவருக்கு தோணிட்டே இருக்கு. ஓ! ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. என்னன்னு தெரியலன்னு விட்டுறாரு. 2வது நாள். உணவுக்காக அந்த காட்டு பக்கம் தேடி போறாரு. அந்த ராஜா தேடி போய் இங்க உள்ள பழங்கள சாப்பிடணும். அப்படி தேடிட்டே போம்போது, அப்படியே தன்ன மறந்து அந்த சூழல பார்க்குறாரு. அங்க உள்ள அருவி, அங்க உள்ள நீர், தனிமையில அவர் இருந்தில்ல. முழுமையான தனிமையில அவர் இருக்கும்போது, அந்த ராஜாக்கு அந்த தனிமைய ரசிக்கத் தொடங்குறாரு. தன்ன சுத்தி இருக்கிற ஒவ்வொன்னையுமே பார்க்குறாரு. அந்த மரங்களையும், செடிகளையும், கொடிகளையும், அப்படியே அங்குள்ள பறவைகள் சத்தமும், அருவி சத்தத்தையும் அப்படியே ரசிக்கிறாரு. என்ன இவ்வளவு சுத்தி இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த இதுல அப்படியே ரசிச்சு அதுக்குள்ள போகும்போதே வந்து, தன்னை சுத்தி இருக்கிற அந்த சூழல், அந்த காற்று இதுக்குள்ள அப்படியே லயிச்சு இருக்கும்போது, அவருக்கு அப்படியே அந்த அமைதி நிலை உள்ள போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு உள்ள கேட்கிற மனசுக்குள்ள கேட்கிற அந்த இரைச்சல் குறைஞ்சுகிட்டே வந்து சத்தம் கம்மியாயிட்டே வருது அவருக்குள்ள. இந்த இடத்த அப்படியே அனுபவிச்சு முடிச்சோனே அப்படியே அப்படியே அன்றாட வாழ்க்கை நடக்குது. 12வது நாள் அவர் அமைதியா தனியா கண்ண மூடி, அப்படியே இயற்கைய வந்து இதுவரைக்கும் கண்களால ரசிச்சாரு. இப்ப அப்படியே கண்ண மூடி இருக்கும்போது, அவர் காதுகளால வந்து அப்படியே அந்த இயற்கை சூழல கேட்கறாரு. அவருக்கு தான் செய்றது தியானம்னே தெரியல. ஆனா ஒரு உணர்வு வந்து அந்த கிடைக்குது. தன்னோட உணர்வுல அந்த காது மூலமாவும், உணர்வுல ஐம்புலன்கள்லயும் உள்ள ஒவ்வொரு தொடுதலும் அவருக்கு அப்படியே ஃபீல் பண்ண வைக்குது. இந்த உணர்வு அப்படியே அடையும்போது அவருக்கு அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து வருது. இப்படி ஒரு அமைதி நிலை இருக்கா? இப்படி ஒரு அமைதி இருக்குதா என்ன சுத்தி? இப்படி ஒரு விஷயம்லாம் என்ன சுத்தி இப்படி நடந்திருக்கா? எனக்கு இது தெரியாம போயிருச்சே! அப்படியே யோசிச்சு அமைதி தான் கடவுள், அமைதி தான் எல்லாமே அப்படிங்கிறத அப்படியே உணர்ந்து வராரு. அப்ப அப்படியே அமைதியாயிட்டு, நான் அந்த நேரம் துறவிய போய் சந்திச்சு, துறவிட்ட அப்படியே கண்ணீர் மல்க எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த குடுத்துட்டீங்க. அத உடனே இந்த மாரி ஒரு சூழலையும், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது நீங்க குடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே குரு கேட்கிறாரு, "நீ அரண்மனையில இருக்கும்போது என்னவா இருந்த? இங்க இருக்கும்போது என்னவா இருந்த?" உண்மைய சொல்லப்போனா நான் அரண்மனையில வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்பேன். அது சரியில்ல, இது சரியில்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது எல்லாத்தையும் விட எனக்கான சந்தோஷங்கிறதே வந்து, நான் மத்தவங்க கிட்ட தான் இருக்கு போல என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் அந்த சந்தோஷம் கிடைக்காதப்ப எனக்கு ஒரு கோவமும், வெறுப்பும், கவலையும் வந்துகிட்டே இருக்கும்.
அப்போ என்னால வந்து ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள. அப்போ என்னால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல. அப்ப கவனம் செலுத்த முடியாதனால வந்து நான் ஒரு விஷயத்துல தோக்குறேன். தோக்கோன திரும்ப சந்தோஷத்த இழந்துடுறேன். திரும்ப எனக்கு எண்ணங்கள் இப்படி ஓடிட்டே இருந்தது. ஆனா ஒரு கோபத்துல நான் வெளிப்படுத்துற வார்த்தைகள்லாம் வந்து எவ்வளவு எவ்வளவு துன்பகரமானதுங்கிறது என்னால உணர முடியுது. வார்த்தைகள் எவ்வளவு பெரிய கத்திங்கிறது என்னால உணர முடியுது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தரக்கூடியது. கோபத்துல நான் பேசிய பல்வேறு வார்த்தைகள்லாம் எனக்கு இப்ப தோணுது. இப்ப நான் உணர்றேன், அமைதி தான் கடவுள், அமைதி தான் எல்லாமே அப்படிங்கிறத நான் உணர்றேன். இந்த உணர்வையும், இந்த வாய்ப்பையும் எனக்கு குடுத்ததுக்கு இறைநிலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அமைதிதான் கடவுள்னு முடிச்சிருக்கீங்க. ஆமா சார். அததான் தேடுறோம் சார். 41 சாசன் கூட்டம், 42 வந்து ஒரு 40